சார் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் லாவண்யா. சார். ஏய் ம். ஒருத்தன் சார் எப்படி சார் இதெல்லாம் ஆச்சு? வாயை மூடு. எங்க வந்த இப்போ? மரியாதையா வெளில போ. என்ன சார்? சார் என் மேல ஏன் சார் கோவமா இருக்கீங்க? நான் என்ன சார் பண்ணேன்? நடிக்காத. யாரை கேட்டு டியூட்டி டைம்ல வெளியில போன? சார் அது எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. அதனால தான் நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்புனேன். உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கேயா போய் தொலைய வேண்டியதானே? சார் முன்னால பாரு, இந்த குடவுன்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ பாட்டுக்கு ஃபிளக் பாயிண்ட்ல ஏதோ ஒரு ஒயரை சொருகிட்டு போயிட்டே இருந்துட்ட. அது ஷார்ட் சர்க்யூட் ஆகி இந்த குடவுன் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் நெருப்பு பரவி ஒட்டு மொத்தமா எனக்கு பல லட்சம் ரூபாய் லாஸ். சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். நடிக்காத. காலையில காட்டன் குடவுன்ல நீ தானே வேலை பார்த்துட்டு இருந்த? என்ன விஜய் அப்படி பாக்குற? நான் உனக்கு ஒரு வேலை சொல்லி நீ தானே அந்த கார்ட்டூன் குடோன்ல போய் வேலை பார்த்த? சார் கேட்கறல, வாயை திறந்து பதில் சொல்லு. ஜோதி, உனக்கு தெரியல, நீ பார்த்தல? ஆமா சார், நான் பார்த்தேன். அவ காட்டன் குடோன்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தா. இப்ப என்ன சொல்லுவ? இப்ப என்ன சொல்லுவ? காலையில இருந்து நீ வேலை பார்த்தது நீ இல்லன்னு சொல்லுவியா? அது வேற ஒருத்தர் சொல்லுவியா? சார் குடோன்ல வேலை பார்த்தங்கிறதுக்காக இதை நான் தான் கொளுத்திருப்பேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் சார்? ஏய், இந்த அழுது டிராமா பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்காத. என் கண் முன்னாடி நீ வரவே கூடாது. ஒழுங்கா மரியாதையா இந்த கடை விட்டு வெளியில போயிடு.